கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வறுத்து நல்லா வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுட்டக்கப்புறமா இதே கடாயில் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெங்காயம் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரை அரைக்கிறதுக்கான மிக்சரில் வந்து ஒரே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தாளிச்சக்கப்புறமா இதில் நான் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. வதங்கினக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது தண்ணிலாம் வேண்டாம், அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு பொடிக்கறி ரெடி ஆயிடும். இதே பவுடர் நீங்கள் மற்ற காய்கறிக்கும் சேர்த்து பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, கோவக்காக்கெலாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுவே நீங்கள் இதை வந்து சாப்பாடுலேயே பசஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்.